மேல் நீதிமன்றங்களில் இவ்வாண்டு ஜனவரி 4 வெற்றிடங்கள் நிலவிய அந்த சந்தர்ப்பத்தில் நான் சிரேஷ்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தேன். ஆனால் எனக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 4 கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதிலும் அவற்றுக்கு பதில் இல்லை. உரிமைக்கான தனது கோரிக்கை மறுக்கப்பட்டு விட்டதாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்கள் பிரித்தானியாவில் இடம்பெற்ற ஒரு நிகழ்விலே அவர் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது அந்த விடயத்திலே இழைக்கப்பட்ட தன்மைகள் தொடர்பில் அவர் அங்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். இது தொடர்பில் சமூக வலைத்தளங்களிலே பல்வேறுபட்ட விமர்சனங்களும் பல்வேறுபட்ட முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களையும் பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் 50 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழனாக ஏகமனதாக அதன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்கள். 2024 ஆண்டு மேல் நீதிமன்றத்தின் 50வது ஆண்டு பொன்விழா நீதிபதி இளஞ்செழியன் தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்க தலைவராக நீதிபதி இளஞ்செழியன் தலைமையிலேதான் அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை இங்கு அவதானிக்கப்பட வேண்டியது. கடந்த ஆண்டு நவம்பர் ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்துக்கு நீதிபதி இளஞ்செழியன் தலைமையில் 10 நீதிபதிகள் அதில் பங்கேற்றிருந்தார்கள். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற அந்த சந்திப்பில் ஒரே ஒரு தமிழனாக நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அந்த கலந்துரையாடலே பங்கு பெற்றிருந்தார். முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனோடு அந்த கலந்துரையாடலே பங்கு பெற்றிய சிங்கள மொழி பேசக்கூடிய ஏனைய மேல் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இந்த விடயம் தொடர்பில், அதாவது அந்த பதவி உயர்வு என்பது சிரேஷ்ட அல்லது நீதித்துறையிலே முக்கியத்துவம் அடிப்படை என்பதை கடந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தின் அடிப்படையிலும் அவர்கள் கடந்த காலங்களில் நீதித்துறைக்கு ஆற்றியிருந்த சேவைகள் அல்லது அவர்கள் தொடர்பிலான ஒரு பொதுவான நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த பரிந்துரைகள் செய்யப்படுகின்ற போது அந்த விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த அந்த சங்கத்தினுடைய ஏனைய 9 உறுப்பினர்களும் ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக 90 நீதிபதிகளில் முதலாவதாக நீதிபதி இளஞ்செழியன் காணப்பட்டார் என்பது காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல தீர்ப்புகளை வழங்கியதில் யாரும் மறக்க முடியாது. இன்று பலர் விமர்சனங்கள் செய்யலாம். ஒரு நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் என்றால் விமர்சிக்கலாம், விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம். அதுவெல்லாம் இரண்டாவது விவாதமாக இருப்பது. இன்று பேசப்படக்கூடிய செம்மணி விவகாரத்தில் நீதிபதி இளஞ்செழியனை தவிர்த்து விட்டு யாரும் அந்த செம்மணி விவகாரத்தை எடுத்துச் செல்ல முடியாது. காரணம், அந்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அந்த காலப்பகுதியிலே குறித்த பகுதியில் நீதிபதியாக கடமையாற்றிய போது அவர் வழங்கிய உத்தரவுகளும் அவர் அந்த விடயங்களை கையாண்ட விதத்தின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு என்பது ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்து இன்றும் கூட அது பேசுபொருளாக இருக்கின்றது.